இந்த கோதுமை மாவில் நம்ம மாவு பிசைஞ்சு அதை கட் பண்ணி சுருட்டி வச்சுருந்தோம். இப்போ அதில் வந்து ஆயில் போட்டு வச்சுருந்தோம். அதை எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சாஃப்ட் ஆனவுடனே அப்படியே அது முன்பக்கம் மட்டும் வந்து நான் தேய்ச்சிருக்கேன். நான் தேய்க்கிறத காமிக்கலை. ஏன்னா ஃப்ரண்ட் சைட் மட்டும் தான் வந்து நான் தேய்ச்சிருக்கேன். ஏன் அப்படி ஃப்ரண்ட் சைடு மட்டும் தேய்ச்சிருக்கோன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்காக வரும். இந்த ஸ்ப்ரிங்காக வர்றது தான் நமக்கு பரோட்டா மாதிரி இதாக இருக்கும். இப்போ திருப்பி வந்து நம்ம திருப்பி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து வராது நமக்கு. அப்புறம் அப்படியே எடுத்து அதை வந்து கல்லில் போட்டு நம்ம ஆயில் ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு, அதை ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தி நல்லா வந்து தேய்ச்சிக்கணும். இப்போ அதை கல்லில் எடுத்து நம்ம போட போகிறோம். எடுத்து நல்லா போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வந்து ஹீட் பண்ண வைக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைக்கலாம். வச்சுட்டு ஹீட் ஆனவுடனே இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேகணும். ஏன்னா இது வந்து தடிமனாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அழுத்தி விட்டால் தான் இந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். அப்படியே பேக் சைடு வந்து எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ட்ரை ஆனதுனால ஆயிலை கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நமக்கு வேணும்னா நெய் கூட போட்டு சேர்த்துக்கலாம். நெய் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து எவாப்ரேட் ஆகிடும். இதில் வந்து தாகாது. அதனால் நம்ம லாஸ்ட்டாக இதெல்லாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு ஃபுல்லாக இந்த சைடு எல்லாமே நல்லா வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் வந்து ஹீட் ஓவர் ஆகிடுச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நல்லா சுடணும். நல்லா கொஞ்சம் அழுத்தி விடணும். கொஞ்சம் அழுத்தி விடும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து வேகும். இது கோதுமை இல்லையா, ஆனாலும் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலையும் வந்து முடிஞ்சிடும். நமக்கு வந்து ஒரு குருமா மாதிரி செஞ்சுட்டு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து சாப்பிட்ருவாங்க. அவங்க வந்து எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும். இது கூட பன்னீர் கிரேவி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இல்லை பட்டாணி குருமா, வெஜ் குருமா, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா செஞ்சோன்னா அதையும் வந்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்குற ஃபுட்டெல்லாம் விட இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலையே வந்து ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம பரோட்டாக்கு மாதிரி அடிச்சுக்கவும் செஞ்சுக்கலாம், கட் பண்ணியும் போட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான கோதுமை பரோட்டா ரெடி.